வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சீரக சம்பா ரைஸில் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபிங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை செய்ய நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் நம்ம ரெசிபி நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்கே நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதும் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடந்தும் ஓப்பன் பண்ணுங்க. இதை பாருங்கள், நம்ம பிரிஞ்சி சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குதுன்னு. இதுக்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் அ ஹாப்பி